ரசிகர்கள் எல்லாருக்கும் ராகவா லாரன்ஸ் நன்றி சொல்லி இந்த வீடியோவை போட காரணம் என்ன தெரியுமா? இந்த குழந்தை தான். இந்த குழந்தை பெயர் ஸ்வேதா. இவங்க ஒரு மாற்றுத்திறனாளி. நல்லா படிக்கிற குழந்தை, எல்லார மாதிரியும் நடக்கணும்னு ரொம்ப ஆசையோடு இருந்தாலும் குடும்ப சூழ்நிலை காரணமாக எதுவுமே இவங்களால பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. இவங்க போட்ட ஒரு பதிவில், மாஸ்டர் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்னு, என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் நிறைய உதவி செஞ்சுருக்கீங்க, நான் பார்த்துருக்கேன், எனக்கும் சுற்றுச்சூழலை பார்த்துக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, எனக்காக நீங்கள் ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு கேட்க மாஸ்டர் செய்த செயல் தான் இது. அப்படி என்னதான் இந்த வீடியோவில் இருக்குன்னு பாருங்களேன். எல்லா ரசிகர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா பாப்பாவுடைய அவங்க பேசின அந்த ஸ்பீச்சை வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ இப்போது பாப்பாவுக்கு வந்து ஒரு பைக்கு, ஏன்னா அவங்க நடந்து போகிறாங்க, அவங்க தேய்ச்சிட்டு கால் நடக்கூடாது, பாப்பாவுக்கு ஒரு பைக்கு, அப்புறம் படிப்பு செலவு, அது இல்லாமல் அவங்க சுற்றுச்சூழல் காப்பாற்றணும்னு நேற்று அழுதாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த வயசுலேயே வந்து மரங்கள்லாம் வெட்டுறாங்க, அங்கே வெட்டக்கூடாதுன்னு. ஸோ இந்த அம்மா கூட சேர்ந்து நிறைய மரக்கண்கள் நடலான்னு அப்படியே பிளான் பண்ணியிருக்கோம். அது ஒன்று. இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு தோணுது என்னென்னா, பாப்பா இப்படி நடந்து வர்றதே எனக்கு ரொம்ப வலிச்சுது. இப்போ பாப்பா வந்து நார்மலாக நடக்க வைக்கணும்னு எனக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். டாக்டர்ஸும் எக்ஸ்ரேலாம் எடுத்து நம்ம ட்ரை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எல்லாரும் வேண்டிங்க, பாப்பாவுக்கு வந்து சீக்கிரம் வந்து ஆப்ரேஷன் நல்லபடியாக நடந்து பாப்பா நடக்கணும், நம்மள மாரி நார்மல் பொசிஷன் ஆகணும்னு நீங்கள் எல்லாரும் வேண்டிங்க. பாப்பாவுடைய வீடியோவை ஷேர் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸ்டைலாக போடுங்க. அது நம்ப முடியலையா அங்கிள் கூட இருக்கிறது? பாருங்க, அங்கிள் கூட தான் இருக்கீங்க. கை தொட்டு பாருங்க. ஹாப்பியா இருக்கா? உங்களை பார்த்தா எனக்கு தான் சந்தோஷம். சூப்பர் சூப்பர். உங்க கூட சேர்ந்து மரக்கண்ணெல்லாம் நடலாம். ஓகே, உங்க ஸ்கூலுக்கு வரேன் நான். சரியா? ஹாப்பி இல்ல? ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அழகராஜா, அழகராஜா. இந்த வயசுல அதுவும் நீ வந்து பண்றன்னா அது இன்ஸ்பிரேஷனா இருக்கு. நம்ம 2 பேர் சேர்ந்து வரலாம். சரியா? இந்த வீடியோவை நீங்க வந்து ராகவா லாரன்ஸ் மாஸ்டர்கிட்ட காட்டுறீங்களா? மாஸ்டர், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாஸ்டர். நீங்கள் என்ன மாதிரி இருக்க பிள்ளைங்களுக்கு உதவி செய்கிறது நான் நிறைய பார்த்துருக்கேன் மாஸ்டர். அதே மாதிரி எனக்கும் உதவி செய்கிறீங்களா மாஸ்டர்? எனக்கு காலையும் சரியாக்குறத விட என்னை நல்லா நீங்கள் வேணால் ஸ்கூலில் கேட்டு பாருங்கள் மாஸ்டர், டீச்சர்ஸ்லாம் கேட்டு பாருங்கள். நான் ரொம்ப நல்லா படிப்பேன் மாஸ்டர். நான் எல்லாம் ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பேன் மாஸ்டர். எனக்கு சுற்றுச்சூழலை பாதுகாக்கணுங்கிறது சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசையாக இருக்குது மாஸ்டர். அதையும் நான் செய்வேன் மாஸ்டர். என்ன மாதிரி இருக்க பிள்ளைங்களுக்கு நல்லா ஒரு உதாரணமாக இருப்பேன் மாஸ்டர். நல்லா படித்து வந்து பெரிய லெவலில் வந்து எனக்கு சாதிக்கணும்னு ஆசை இருக்கு மாஸ்டர். ஆனால் வந்து எங்கள் அம்மா கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் படிக்க வைக்க முடியுமான்னு தெரில எங்கள் அம்மாவால். அதனால நான் வந்து எந்த ஒரு ஹாஸ்டலில் நீங்கள் சேர்த்து விட்டாலும் நான் படிப்பேன் மாஸ்டர். சொன்ன மாதிரி உங்களுக்கு சர்ப்ரைஸ் தான் போகிறோம். நல்லா இருக்கா? ஹாப்பியா? சூப்பர். நீங்க நடந்து போறீங்கல்ல, சோ இனிமே நடந்து போக கூடாது. அம்மா பைக் ஓட்டணும், நீங்க பின்னாடி ஸ்டைலா உட்காந்துட்டு போகணும். சரி. ஓகே, ஸ்கூல்ல போய் இப்படி இறங்கணும். ஓகேவா? கேட்டா நான் மாஸ்டர் கிட்ட ஸ்கூட்டின்னு சொல்லுவேன். இதெல்லாம் வந்து செகண்டரி தான், அந்த பைக் இதெல்லாம். ஆனா உங்களை நடக்க வைக்கணும்னு தான் என்னுடைய ஆசை. உங்க காலு வந்து டாக்டர் கிட்ட போய் இப்ப சரி பண்ணுறதுக்கு அங்கிள் ட்ரை பண்றேன். உன்னை நடக்க வச்சுட்டேன்னு வச்சுக்க, நீ ஓடுவ, நிறைய மரங்கள் நடுவீங்க, நல்லா நடக்கணும். நம்ம 2 பேர் ஓடணும். சரி, நான் கண்டிப்பா ஓடுவேன். ஹாப்பியா? ரொம்ப ஹாப்பி. எனக்கு நம்பவே முடியல. ப்ராமிஸா நம்ப முடியலையா அங்கிள் கூட இருக்கிறது? மாற்றம் சொல்லல.